அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல் விளக்கத்துடன். திருப்பாவை பாசுரம் 5. மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினார் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் பொகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். பாடல் விளக்கம். மாயன் என்பவன் கண்ணன். ஆயர் குலத்தில் பிறந்து வளர்ந்து அறிவு அமுதாகிய கீதையை தந்தவன் கண்ணன். வட மதுரையின் மைந்தன். பல குடும்பங்களை காக்கும் வல்லமை உடையவன். தூய்மையான பெருநீர் கொண்ட நதி யமுனை. தாயின் கருவறைக்கு பெருமை சேர்த்தவன். தாயை பெருமைப்படுத்துவதற்காக தாமோதரன் ஆகிறான். ஆயர் குலம் பெருமை உருமாறு அணிவிளக்காகிறான். வட மதுரைக்கு பெருமை சேர்க்கிறான். நீருக்கு பெருமை சேர்க்க யமுனைக்கு பெருமை சேர்க்கிறான் கண்ணன். இவையெல்லாம் சேர்ந்துதான் மாயனை என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். அதிகாலையில் நீராடி மலர் கொண்டு தூவி நோன்பு நூற்று மாயனான ஸ்ரீ கண்ணபிரானை யதுகுல மணிவிளக்கை வாயினால் பாடி மனதினால் வழிபட்டால் செய்த பாவமும் இனி வர இருக்கும் பாவங்களும் தீயில் பட்ட பஞ்சுபோல் சாம்பலாகும். ஆகவே கண்ணனின் நாமம் சொல்லுவோம் என்கிறார் ஆண்டாள் நாச்சியார். திருவெம்பாவை பாடல் 5. மால் அறியான் நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பால் ஊறு தேன் வாய் படிரி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறியா அறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய். பாடல் விளக்கம். திருமாலும் பிரம்மாவும் காண முடியாத அண்ணாமலையானை அன்பால் உருகி எளிமையான பக்தியோடு பூஜை செய்யும் அன்பர்களுக்கு தாமே வந்து அருள் புரிவான் ஈசன் என்று சொல்கிறார் மாணிக்க வாசகர். விடியற்காலை பொழுது ஆகியும் கன்னியர்கள் இன்னும் எழுந்து வராத நிலையில் அவர்களோடு உரையாடுவதைப் போல அமைந்துள்ளது இப்பாடல். திருமாலும் பிரம்மனும் காண முடியாத திரு அண்ணாமலையானை நாங்கள் காண முடியும் என்று இனிக்க பேசும் பெண்ணே கதவை திற. நில உலகினர் வானுலகினர் பிற உலகினர் ஆகிய எவரும் அறிய முடியாத அண்ணாமலையானை நாங்கள் சிவனே சிவனே என்று பாடி துதித்து கொண்டிருக்கிறோம். அதை கேட்காமல் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, எழுந்து வெளியே வா என்று அழைக்குமாறு பாடல் அமைந்துள்ளது. இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஓம் சக்தி.